வணக்கம். உங்களுக்கு எப்போவாச்சும் ராத்திரியில தனியா ரயில் ஸ்டேஷன்லயோ இல்ல தெருவுலயோ போகும்போது ஒரு மாதிரி திகழா இருந்திருக்கா? இன்னைக்கு நாம பார்க்க போற இந்த ஜப்பானிய கதை உங்க பயத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக்க போகுது. இது டெக்கி டெக்கின்னு சொல்ற ஒரு பழிவாங்கும் ஆவியோட கதை. சரி, வாங்க கதைக்குள்ள போலாம். ராத்திரியோட அமைதியில யாருமே இல்லாத தெருவுல ஒரு உருவம் மெதுவா நகர்ந்து வர்றத கற்பனை பண்ணி பாருங்க. அந்த உருவம் உங்க பக்கத்துல வந்து இந்த கேள்வியை தான் கேட்கும். யோசிச்சு பாருங்க, நீங்க தனியா இருக்கீங்க, உங்களுக்கு பின்னால இருந்து இந்த மாதிரி ஒரு குரல் கேட்டா எப்படி இருக்கும்? இதுதான் அந்த பயங்கரமான சந்திப்போட ஆரம்பம். இந்த டெக்கி டெக்குங்கிறது அவளோட பேரு கிடையாது. அது அவ வர்றப்போ கேக்குற சத்தம். அவளுக்கு இடுப்புக்கு கீழே உடல் இல்லாததால தன்னோட கைகளை வச்சு உடம்ப தரையில இழுத்துக்கிட்டே வருவா. அப்போ வர்ற அந்த டெக் டெக் சத்தம் தான் அவ வர்றதுக்கான ஒரு கொடூரமான அறிகுறி. எல்லா பேய் கதைக்கு பின்னாலேயும் ஒரு சோகமான கதை இருக்கும் இல்லையா? அதே மாதிரி இந்த கெகிடெக் ஆவியா மாறதுக்கு முன்னாடி அவ யாருன்னு இப்ப பார்க்கலாம். அவ ஒரு சாதாரணமான ஸ்கூல் பொண்ணு. அவ ரொம்ப அமைதியான பொண்ணு. யார்கிட்டயும் அதிகமா பேச மாட்டா, பழக மாட்டா. அவ உண்டு, அவ வேலை உண்டுன்னு ஒதுங்கியே இருக்கிற ஒரு இன்ட்ரோவர்ட். ஆனா அவளோட இந்த அமைதியான குணமே அவளுக்கு பெரிய பிரச்சனையா மாறிடுச்சு. கூட படிக்கிற பசங்க அவளை சும்மா விடல. சுழற்சியா கேலி பண்றது, கிண்டல் அடிக்கிறதுன்னு அவளை ரொம்பவே கஷ்டப்படுத்தினாங்க. இதனால அவ இன்னும் தனிமையாயிட்டா. ஒவ்வொரு நாளும் ஸ்கூலுக்கு போறதே அவளுக்கு ஒரு நரக மாதிரி இருந்திருக்கும். இப்படி அவளை கொடுமைப்படுத்திட்டே இருந்தது ஒரு நாள் ஒரு பயங்கரமான விபத்துல போய் முடிஞ்சது. அந்த ஒரு நாள் அவளோட வாழ்க்கைய மட்டும் இல்ல, அவ செத்ததுக்கு அப்புறம் கிடைக்க வேண்டிய நிம்மதியும் சேர்த்து எடுத்துக்குச்சு. அது ஒரு சாதாரண சாயங்காலம்தான். அவ ஸ்கூல் முடிஞ்சு வீட்டுக்கு போக ரயில்வே ஸ்டேஷன்ல வெயிட் பண்ணிட்டு இருந்தா. அப்போ அவளை எப்பவும் கிண்டல் பண்ற பசங்க ஒரு கொடூரமான விளையாட்டு விளையாடிருக்காங்க. அவளை புடிச்சு ரயில் தண்டவாளத்துல தள்ளி விட்டுட்டாங்க. அடுத்த நொடி ஒரு ட்ரெயின் வேகமா வந்து அவ மேல ஏறிடுச்சு. அவளோட உடல் சரி பாதியா துண்டாகிடுச்சு. இந்த கதையிலேயே ரொம்ப சோகமான விஷயம் இதுதாங்க. வலியில அவ கத்தி கதறி இருக்கா. ஆனா அந்த சத்தம் யாருக்குமே கேட்கல. யாருமே உதவிக்கு வரல. அந்த தண்டவாளத்திலேயே அவளோட உயிர் போயிடுச்சு. அங்க கேமரா எதுவும் இல்ல. நடந்தத பார்த்தவங்களும் பயந்துட்டு யாரும் வாய திறக்கல. அதனால போலீஸ் என்ன பண்ணாங்கன்னா, இது ஒரு சாதாரண ஆக்சிடென்ட்னு சொல்லி கேஸ முடிச்சிட்டாங்க. அவளுக்கு எந்த நீதியும் கிடைக்கல. இப்படி அநியாயமா செத்து நீதியும் கிடைக்காததால அவளோட ஆத்மா சாந்தி அடையல. அவளோட அந்த வலியும் கோவமும் சேர்ந்து அவள ஒரு பழி வாங்குற சக்தியா மாத்திடுச்சு. அதோட விளைவுதான் இன்னைக்கு நாம தெரிஞ்சுக்கிட்ட இந்த டெக்கி டெக் ஒரு பழிவாங்குற பெய்யா மாறி தனக்கு நடந்த கொடுமைக்கு இந்த உலகத்தை பழிவாங்க ஆரம்பிச்சான். சரி, ஒருவேளை நீங்க அவளை சந்திச்சா என்ன ஆகும்னு பார்க்கலாமா? ராத்திரி நேரத்துல தனியா போறவங்க கண்ணுல தான் அவ படுவா. நேரா வந்து என் இடுப்புக்கு கீழே இருக்கிற உடம்ப பாத்தியா அப்படின்னு கேப்பா. நீங்க இல்லன்னு சொன்னா போதும், அடுத்த செகண்ட் அவ கையில வச்சிருக்கிற ஆயுதத்தால உங்களையும் ரெண்டா வெட்டிடுவா. அவகிட்ட இருந்து தப்பிக்கிறதுங்கிறது கிட்டத்தட்ட நடக்காத காரியம். அப்போ இந்த கதையோட இறுதியில நம்ம கிட்ட ஒரு கேள்வி நிக்குது. ஒருவேளை எப்போவாச்சும் ஒரு நாள் ராத்திரி நீங்க தனியா நடந்து போயிட்டு இருக்கும்போது அந்த டெக் டெக் சத்தம் உங்க காதுல விழுந்தா, அந்த உருவம் உங்க முன்னாடி வந்து நின்னு அதே கேள்விய கேட்டா, உங்க பதில் என்னவா இருக்கும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க.